எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்த அதிகாரம். இதிலிருந்து விசுவாச வாழ்க்கையை குறித்து போய்த்து வருகிறோம். இதில் ஆபிரகாம் தான் பெரும்பகுதி, 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. இந்த ஆபிரகாம் என்கிற அந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கனாலே அதை 4 கட்டங்களாக பிரிக்க முடியும். அவனுடைய விசுவாசத்தை முதற்கட்டமாக அவனுடைய அழைப்பு. கடவுள் அறியாதிருந்தவனை கர்த்தர் அழைக்கிறார், தரிசனமாகிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அழைக்கிறார். அவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை பின்பற்றி வருகிறான். இந்த கட்டங்கள்லாம் பாருங்கள், அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியங்கள். நாம் கூட ஆண்டவர் அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம சந்திக்கிறார், கர்த்தரை நாம் சந்திக்கிறோம். அது ஒரு பெரிய நிஜமான ஒரு சந்திப்பு. அதனால் பழைய வாழ்க்கையை, பழைய காரியங்களெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு புது வாழ்க்கையை வாழும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் வருகிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையில் முதல் ஸ்டெப் அதுதான். அதை பண்ணலைன்னா அது நடக்கணும் முதல்ல. அதே சிலர் ஒருவேளை பண்ணாமல் இருக்கலாம், அதே ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். அதான் வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் முதல் படி. 2வது படி, கானான் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறான். அங்கே பஞ்சம் உண்டாகிறது, சத்துருக்கள் இருக்கிறாங்க, இவரை எதிராக வருகிற ஆட்கள். இதன் எல்லாத்தின் மத்தியிலும் கர்த்தர் தான் என்னை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், கர்த்தர் தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் என்கிறதே அவன் அறிந்து கொண்டான், கற்றுக்கொண்டான். விசுவாச வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்கிற அந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பாடம் அது. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தரை நம்பி தான் வாழணும். கர்த்தர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிள் லெசன், ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பாடம். அதை கற்றுக்கொண்டால் ஆளே மாறிடுவோம், கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிடுவோம் நம்முடைய தேவைகளுக்காக. அதையும் நீங்கள் அநேகர் அந்த பாதையிலையும் கடந்து வந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்கிறார் என்பதை கண்டுகொண்டு கர்த்தர் உங்களுக்கு வழி வாசலை திறந்து வாய்க்க பண்ணி காரியங்களை இப்படியெல்லாம் செய்திருப்பார். நிச்சயமாக விசுவாச வாழ்க்கைன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அது. 3வது கட்டத்தில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 3வது கட்டம் என்ன? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களை செய்கிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவைப்படுது. எல்லாரும் சொல்கிறாங்க முடியாதுன்னு, இயற்கை சொல்லுது முடியாதுன்னு, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் முடியும்னு. எப்படி முடியும்னு எல்லாரும் கேட்குறாங்க. கர்த்தர் சொல்லார் என்னால் முடியும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டுன்னு கர்த்தர் கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம். பாருங்கள், விசுவாச வாழ்க்கையில் முடியாத காரியங்களை கர்த்தர் சாத்தியமாக்குறது ஒரு தடவை அனுபவித்து பார்த்தீங்கன்னாலே விசுவாசத்தில் மிகவும் வளர்ந்து விடுவீர்கள். அது ஒரு நல்ல அனுபவம். இதுவும் வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் விசுவாச வாழ்க்கையில், இல்லையா? அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். இதில் ஆபிரகாமை பற்றி நிறைய பேசினேன். 2-3 வாரமாக ஆபிரகாமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வசனங்களை வாசித்தோம் 11, 12. விசுவாசத்தினாலே அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ திரளான ஜனங்கள் பிறந்தார்கள் இவர்களுக்கு அப்படின்னு இருக்குது. அப்போ விசுவாசத்தினாலேன்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்குறதுக்காக ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் போய் 18லேருந்து 22ஆம் வசனம் வரை உள்ள அந்த வசனங்களை எடுத்து விசுவாசத்தை குறித்த 5 முக்கிய உண்மைகளை உங்களுக்கு சொன்னேன். அதன் பிறகு போன வாரம் விசுவாசத்தில் எப்படி வல்லவர்களாகிறதுன்றதை காமிச்சேன். பிரச்சனை இருக்குது, அதை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு இன்னொன்று இருக்கிறது பார்க்குறதுக்கு. அது என்ன? வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் எவ்வளோ நல்லவர், பெரியவர், வல்லவர், அவர் எவ்வளோ பெரிய உத்தமர், யோகியர். அவர் சொன்னால் செய்யாமல் விட மாட்டார், பொய்யை உரைக்காத தேவன்கிறத காண்கிறான். அதை காண காண விசுவாசத்தில் வல்லவனாகிறான். அப்படி தான் விசுவாசம் அவனுக்குள்ளே வளருகிறது என்பதை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி சாராளுடைய விசுவாசத்தை பார்ப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நிறைய நேரத்தில் பார்க்குறோம். எல்லாருமே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க கிறிஸ்தவத்தில். சாராளுடைய விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் நான் பார்த்ததில்லை. அம்மாவை விட்டுறோம், ஐயாவை மட்டும் பிடிச்சிருக்கோம். அம்மா ரொம்ப முக்கியம். அம்மாவுடைய ஒத்துழைப்பு ஒத்தாசை இல்லாமல்
இந்த ப்ரோக்ராமே நடந்திருக்காது பாருங்கள். இந்த ப்ராஜெக்டே ஒரு கரையேறி இருக்காது. ஏன்னா அந்த அம்மாவுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த அம்மா தான் குழப்படியெல்லாம் உண்டு பண்ணுது. இவனுக்கு இன்னொரு பெண்ணை கொடுத்து இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கோன்னு சொல்லி இதெல்லாம் ஆறு காரியமா அப்படின்னு சொல்லி அவிசுவாச மிகுதியினாலே எல்லாத்தையும் பண்ணி குழப்பி போட்டு இந்தம்மா சரி பண்ணலன்னா சரி பண்ணலன்னா காரியம் வேலைக்கு ஆகவே ஆகாது. அப்போ இந்தம்மா எப்படி விசுவாசிக்கிறவர்களாக மாறினார்கள் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதில் ரொம்ப சுவாரஸ்யமான சில காரியங்கள் அடங்கி இருக்குது. இந்த 2 வசனம் பிரதானமாக சாராளுடைய விசுவாசத்தை நமக்கு கூறுகிறது. ஏன்னா எப்படி சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும், அதாவது சாராளும்னு சொல்லியிருக்கிறத கவனிக்கணும். சாரா ஆல்சோ ஹெர்செல்ஃப் அப்படின்னு வருது இங்கிலீஷில், ஒரு டபுள் எம்பசிஸோட. சாரா ஆல்சோன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, சாரா ஆல்சோ ஹெர்செல்ஃப் அப்படின்றது. அவளே, அதாவது புருஷன் விசுவாசத்தை வச்சு எல்லாம் நடக்கலை. புருஷன் நல்ல விசுவாசி, அவர் நல்ல ஆவிக்குரிய மனுஷன் அப்படிங்கிறதுனால இல்லை, அவளே விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவள் சொந்தமாக அவளே கர்த்தருக்கு இணங்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவளே கர்த்தர் எவ்வளோ பெரியவர்ன்றதை பார்த்து இப்படி அவளே விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக. அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான. இதை வச்சே பெரிய போதனையை போதிக்கிறார் பேதுரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சாராளை பற்றி அப்படி எப்படி விசுவாசிக்கிற பெண்களுக்கெல்லாம் அவர் தாயாக இருக்கிறார் என்று போதிக்கிறாரு. அப்போ புருஷர்களுக்கு புத்தி சொல்லும்போது பெண்களுக்கு புத்தி சொல்கிறாரு. வெளிப்புறமான அலங்காரமோ அழகோ இல்லை, வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பது இருதயத்தில் மறைந்திருக்கும் குணம்தான், அதுதான் திருமண வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரணும்னு பெண்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு அப்புறம் ஆண்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் மனைவிகளுடைய விவேகத்துடனே வாழ்ந்து கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுங்கன்றார். மனைவியோட வாழும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவள் யார், எப்படிப்பட்டவள், அவர் ஒரு பெண்ணு, எனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த காலத்தில் அவங்களும் சில நேரத்தில் பேண்ட் போடுறாங்க, இருந்தால் கூட வித்தியாசம் இருக்குது. மனைவிக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்த்தர் டெஃபரெண்ட்டாக வித்தியாசத்தை வச்சுருக்கிறாரு. அப்படி சுவாபங்களில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படி இருக்கிறா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அறிவுடன் நடந்து கொள்ளுங்கள்ன்றாரு. விவேகத்துடனே வாழ்ந்து உங்களுக்கு ஜபங்களுக்கு தடை வராதபடி பார்த்துங்கன்றாரு. ஏன்னா அங்கே கோளாறு வந்துருச்சுன்னா 2 பேருக்கும் தகராறுன்னு சொன்னால் ஜபமே கேட்கப்படும். ஜபம் பண்ணிய பிரயோஜனம் கிடையாது. அந்த வீட்டில் இனிமேல் ஜபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஜபங்களுக்கு தடை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கன்றாரு. அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து எப்படியா 2 பேருமே சேர்ந்து தான் இவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடினால் இப்படி செய்யுங்கள்ன்றாரு. நித்திய ஜீவனாகிய கிருபையை, அதாவது தேவனுடைய கிருபை நமக்கு அருளுகிற எல்லா காரியத்தையும் 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்து சுதந்திரித்து கொள்ள போகிறதுனால ஒத்துமையாக போய்க்குங்க, அவளோட அனுசரித்து போய்க்க, நல்லா கவனிச்சுக்க, எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கங்கிறாரு. நான் சொல்லல, அவர் சொல்கிறாரு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்ன்றார். யாருக்கு? மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்ன்றார். அந்த சமுதாயம் பெண்களை ரொம்ப துச்சமாக மதித்த ஒரு சமுதாயம். எந்த சமுதாயம்? அந்த காலத்து சமுதாயம். பெண்களை ஒரு பொருட்டாகவே எண்ணலை, அவர்களை ரொம்ப ஏளனமாக நடத்தின ஒரு சமுதாயம். ஆனால் வேதம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய காலத்தில் கட்டத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் வேதம் அதை போதிக்கலை. கவனிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கால பின்னணியிலிருந்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிள் ரொம்ப அட்வான்ஸ்டு. இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பைபிள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு ரொம்ப உயர்வான ஒரு ஸ்தானத்தில் மனைவியை வைத்து செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க, எப்படி நடத்தணுமோ நடத்துங்க, அறிவுடன் வாழுங்கள், ஜபங்களுக்கு தடை வராது படிக்கின்றார். சரி, அதனால் இந்த ஆபிரகாம் சாராள் கதையை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. பேதுருலாம் எடுத்து 2 பேரும் ஒத்துழைச்சி எப்படி வாழணும், 2 பேரும் சேர்ந்து தான் கிருபை கொடுக்குற எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒன்றா ஒத்துமையாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடந்து கொள்ளணும் அப்படின்லாம் வேத வசனம் நல்லா போதிக்குது பாருங்க. அப்போ சாரா, ஏன் சொல்கிறேன் இதெல்லாம், சாரா ஹெர்செல்ஃப் ஆல்சோ அப்படின்னு வருது இல்லையா, சாராளும் அப்படி தமிழில் 2 வார்த்தையில் முடிச்சுட்டாங்க கதையை கரெக்டாக. சாராளும் அந்த லும்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் மட்டும் விசுவாசித்தா போதாது, இந்த அம்மாவும் விசுவாசித்து ஆக வேணும். அதனால தான் பாருங்கள், மனைவியும் நல்ல விசுவாசியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல விசுவாசியாக இருக்கிறது முக்கியம். அதனால தான் வேத வசனம்லாம் இந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ண சொல்லுது.
ஏன் அப்படின்னா அது சில நேரத்தில் ஆமாம் பண்ணி சிலர் வந்து அவங்கள வந்து கத்தருக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க, கத்தர் அவங்கள தொடர்றாங்க. நான் இங்கே பார்த்துருக்கேன் சில மனைவிகள்லாம் புருஷனை காட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. முதல்ல அவங்க தான் ரட்சிக்கப்படாத அவிசுவாசியாக இருந்தாங்க. அவங்க ஏதோ இதில் இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு கத்தர் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது, ஏதோ கல்யாணம் நடக்கணுமே வந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரை காட்டிலும் அவங்க பெட்டர் இருப்போம் அப்படிலாம் இருக்கிறாங்க சிலர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக அப்படி சுலபமாக மாற மாட்டாங்க. பொதுவாக உங்களை மாற்றிடுவாங்க. அதுதாங்க பொதுவாக அப்படி தான் நடக்குது. அதனால தான் வேதவாசனம் சொல்லுது, வாழ்க்கை துணையை தேடும்போது அப்படி தேடணும் முதல்ல அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா வாழ்க்கை துணைன்றது சும்மா இல்லை, அது ஒரு பார்ட்னர்ஷிப். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்ல விசுவாசிக்கிற ஒரு மனைவி, கூட கைகோக்கிற ஒரு மனைவி, துணைக்கு நிற்கிற ஒரு மனைவி, ஜெபிக்கிற ஒரு மனைவி, கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்களை விசுவாசிக்கிற மனைவி, கூட துணைக்கு நிற்கக்கூடிய ஒரு மனைவி அவசியம். ஏதோ ஒரு மனைவி அப்படின்னு கிடையாது, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்து நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் இங்கே வருது பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் இன்றைக்கு சாராளுடைய விசுவாசத்தை பார்க்கறதுல 5 காரியங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். 5 காரியங்களை பார்க்க போகிறோம் சாராளுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்வதற்காக. இது ரொம்ப முக்கியம். அந்த அம்மா விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்வதற்கு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவளுடைய விசுவாசத்துக்கு இருந்த தடைகள். விசுவாசிக்க முடியாமல் பல தடைகள் அந்த அம்மாவுக்கு உண்டாயிருந்தது. குறிப்பாக 3 தடைகள். 1, அவள் மலடியாக இருந்தாள். இன்னொன்று, 90 வயசாயிடுச்சு, ரொம்ப கடந்து போச்சு காலம், ரொம்ப ஓவராக வயசாயிடுச்சு. 3வது, அவளுக்குள்ளே விசுவாசம் இருக்குது. இப்படியெல்லாம் பல தடைகள் இருக்குது பாருங்கள். அது ஒன்று. அது முதலாவது, அதாவது தடைகள். அவளுடைய விசுவாசத்துக்கு இருந்த பல தடைகள், அதை முதல்ல பார்க்க போகிறோம். 2வது, அவளுடைய விசுவாசத்தினுடைய எஃபெக்ட், அதனுடைய வல்லமை, அது எப்படி கிரியை செய்ததுங்கிறத நாம் பார்க்க இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவளுடைய விசுவாசம் எப்படி கிரியை செய்தது என்பதை கவனிக்க வேண்டும். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏனென்று சொன்னால், அந்த விசுவாசம் வல்லமை உள்ளது. அந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்யுதுன்றத நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லுது வேதம்? அவள் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள். விசுவாசம் வந்து கிரியை செய்கிற விசுவாசம். அது 2வது கவனிக்கணும். அது விசுவாசம் வந்து சும்மா ஒரு பேரளவில் இல்லை, கொள்கை அளவில் இல்லை, வேலை செய்தது, ஆளுடைய சரீரத்தையே மாற்றுது. அதை பார்க்க போகிறோம். 3வது, அவளுடைய விசுவாசத்தின் உறுதி எப்படிப்பட்டதாக இருந்தது. உறுதியாக இருக்கிறா, எடுத்ததில் நடுவில் விட்டுட்டு போல, நடுவில் நம்பிக்கை இழக்கலை. விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு உறுதியாக அதில் நிற்கிறாள். குழந்தை பிறந்து முடிகிற வரைக்கும் கரெக்டாக அதில் இருக்கிறாள். அதை நாம் பார்க்க போகிறோம். அவளுடைய விசுவாசத்தினுடைய உறுதி. பிள்ளை பெற்றாள் அப்படின்னு இருக்குது. 4வது, அவளுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்ன? எங்கிருந்து வருது இந்த விசுவாசம்? எது இந்த விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாக இருக்குது? எது இந்த விசுவாசத்தை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குது? ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அஸ்திபாரம் பிரமாதமாக இருக்குன்னு அர்த்தம். என்னத்தினால் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாள்? அந்த விசுவாசம் எதனால் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது? அதை பார்க்க போகிறது. ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அவர் ஃபெய்த். 5வது, த ரிவார்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபெய்த். அவளுடைய விசுவாசத்தினால் உண்டான பலன்கள் அல்லது ஃப்ரூட்ஸ் ஆஃப் அவர் ஃபெய்த். அவளுடைய விசுவாசத்தின் பலன்கள். 5 காரியங்கள். சரி, இந்த 5 காரியத்தை கடன்னு பார்த்தோம்னாலே இந்த விசுவாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 2 வசனங்களிலிருந்து வருகிறது. முதலாவது, அவளுடைய விசுவாசத்துக்கு இருந்த தடைகள். 3 தடைகள்னு சொன்னேன் இல்லையா? 1 வந்து பேரன்னஸ். அவள் மலடியாக இருந்தாள்னு வேதமே சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அவளுடைய கதை ஆரம்பிக்குது. ஆபிரகாம் சாராள் கதை ஆதியாகமம் 11 முடிவில் சில வசனங்களில் தான் ஆரம்பிக்குது. ஆபிரகாமும் சாராளும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க எந்த ஊர், எங்கேருந்து வந்தாங்கன்னெலாம் சொல்லப்படுதுங்க. அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாராளை அறிமுகப்படுத்தும் போது அவள் மலடியாக இருந்தாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மலடியாக இருந்தவளுக்கு ஒரு பிள்ளையை நீ பெறுவேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய, அது விசுவாசிக்கிறதுக்கு அது எவ்வளோ பெரிய தடையாக இருந்திருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது மெசபத்தோமியாவில் அவன் வாழ்ந்தபோது தான் கர்த்தர் போய் அழைச்சார். அப்போ தான் அவன் மலடியாக இருந்தாருன்னு சொல்லியிருக்குது. அவனுக்கு 70 வயசு, அவளுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு. அப்போ 60-61 வயசாக இருக்கிறவளுக்கு
மலடியாக இருந்தாலும்னு பேர் ஊர்லேயே உண்டாயிடுச்சு. இனிமே பிள்ளை பிறக்காது, இது வரைக்கும் பிறக்கல, இனிமே எங்கே பிறக்கும் போது மலடின்ற பேரை பட்டத்தை சூட்டி விட்டார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இது ஊரறிந்த உண்மையாக இருக்கிறது மலடிங்கிறது. அங்கே வந்து கர்த்தர் வாக்கு பண்ணுறார், இந்த மாதிரி உனக்கு ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிலாம் வாக்கு தத்தம் பண்ணி தான் அழைக்கிறார். 60 வயசில் அழைக்கிறார். ஆனால் அவள் பேரனாக இருக்கிறா, மல்லடியாக இருக்கிறா. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் அதை நம்புறதுக்கு. அப்படியே அவள் அதையும் மீறி 60 வயசில் நம்பியிருந்தா கூட, இவரை நம்பி கர்த்தரை நம்பி வந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறார். இப்போ கடைசியாக வந்து அவள்கிட்ட பேசும்போது அவளுக்கு 90 வயசா, இவனுக்கு 99 வயசு, கிட்டத்தட்ட 100 வயசு. 30 வருஷம் கடத்திட்டார் ஆண்டவர். 30 வருஷமாக ஒன்றும் செய்யாமல் விட்டார். ஒன்றுமே நடக்கலை. 30 வருஷம் வயசு ரொம்ப ஓவராக கடந்துருச்சு. 60 வயசில் ஆகுன்றதா கூட ஒருவேளை அவ நம்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கலாம், நம்பி இருக்கலாம். 30 வருஷமாக வெயிட் பண்ணி பெரிய ஜாதி ஆக்குவேன், அதை ஆக்குவேன், இதை ஆக்குவேன்னு சொன்னவர் ஒன்றுமே செய்யலை. வயசு 90 ஆயிடுச்சு. இனிமே எங்கே ஆக்க போகிறார்? 30 வருஷத்தில் செய்யாத இனிமே செய்ய போகிறாரா? அப்போ 2வது பிரச்சனைன்னா, வயசு 90 அப்படிங்கிறது முறைச்சிக்கிட்டு நிற்கிது முன்னால் அப்படியே நிற்குது. 90 வயசு ஒன்று சும்மா கொஞ்சம் நெஞ்சல வயசு, 90 வயசு ஆயிடுச்சு அப்படி நிற்குது. அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் 60 வயசில் சொல்கிறாரு, அப்புறம் 30 வருஷமாக ஒன்றுமே செய்யலை, அதை பற்றி ஒரு பிள்ளையும் பிறக்கல, ஒன்றும் ஆகலை. 90 வயசில் திரும்ப வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக கொடுப்பேன், அடுத்த வருஷத்தில் நான் நடக்குங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க 30 வருஷத்தில் செய்யாது இனிமேல் செய்ய போகிறீங்களா? வயசு இவ்வளோ கடந்து போச்சு, வயது சென்ற பிறகு இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கும்? அப்போ அவளுக்கு வயதாகிடுச்சு, 90 வயசாகிடுச்சுன்றது வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக அவளுக்கு விசுவாசத்துக்கு தடையாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? 3வது அவளுடைய அவிசுவாசம். அவளுக்குள்ள ஏற்கனவே அவிசுவாசம் இருக்குது. 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க, ஆதியாமம். அங்கே தானே அந்த சம்பவம் வருது. 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து அங்கே அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார் பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். சில மனிதர்கள் வர்றாங்க, சாராள் எங்கன்னு கேட்குறாங்க. அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று ஆபிரகாம் பதில் சொல்லுகிறான். அப்பொழுது அவர் பாருங்க, இங்கே பேசுகிறவர் வந்து கர்த்தரே வந்து ஒரு மனுஷனை போல வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனிடத்துல பேசுகிறார். ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளை தரிசனமாகிறார் பாருங்க. மெசொப்பொத்தாமியாவில் தரிசனமானார், இப்போ ஒரு தரிசனமாகிறார். பேசுகிறார், அவன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். உற்பவ கால திட்டத்தில்னா ஒரு பிள்ளையை கற்பம் தரித்து 10 மாதம் சுமந்து அப்புறம் தான் பெற முடியும் ஒரு பிள்ளைய. அப்போ அந்த கால திட்டத்தில் கரெக்டாக 10 மாதம் பிறகு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றாரு. உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். நான் சொல்கிறேன், இப்போ வயசு 90 ஆயிடுச்சு அவளுக்கு, அவனுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. இப்போ வந்து சொல்கிறாரு, உற்பவ கால திட்டத்தில் வருவேன், அதாவது இன்னொரு கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் திரும்பி வருவோம், உனக்கு ஒரு குமாரன் இருப்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்லிட்டு இருக்காரு. அவள் அங்கே இல்லை, அவள் டென்ட்டுக்குள்ளே இருக்கா. ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கிறா, கேட்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறா, கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அவள் என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறா பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களாக இருந்தார்கள். 11 ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ள ஆன பிறகு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். இது வந்து உள்ளத்திலே நகைத்து உள்ளத்திலே சொல்கிற ஒரு காரியம். வெளியே ஓப்பனாக சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை. அவள் சொல்கிற சத்தம் இங்கே ஒன்று கேட்டதாகவோ அப்படிலாம் இல்லை. உள்ளத்தில் நகைத்து உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறாள் இப்படி என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரே வந்திருக்காருங்க மனுஷனை மாதிரி காட்சி அளித்து. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, சாரா ஏன் அப்படி சொல்கிறா?
வயதான பிறகு நான் கிழவியான பிறகு பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அது மட்டும் இல்லாமல் சிரிக்கிறாளே, அவ பரியாசம் பண்ணுறாளே. சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணி கொண்டு எனக்கு நடக்குமா, இவ்வளோ வயசில் நடக்குமா என்று சொல்வது ஏன் அப்படின்னு கேட்குறார் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட. கர்த்தரால் கூட ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நம்ம ஊர் கலாச்சாரம் தான் பாருங்க. சில நேரத்தில் பாருங்கள், பெண்கள் இப்படி உள்ளே நிற்பாங்க. அந்த காலத்துலலாம் முன்னுக்கு வரமாட்டாங்க. அவங்க நின்றுட்டுருக்கிறா, இவன் இங்கே பேசிகிட்டு இருக்கிறான் வந்த விருந்தாளிகிட்ட. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவளுக்கு நல்லா கேட்குது. சொன்னது கேட்டுச்சு. அடுத்த வருஷம் வர்றேன் பிள்ளை இருக்கும்னு கேட்டோன்னே அவள் உள்ளத்தில் நகைக்கிறா, பரியாசம் பண்ணுகிறா. லிட்டரலாக உள்ளத்தில் வந்து கிழவிக்கு பிறக்குமா, கிழவனுக்கு பிறக்குமா அப்படின்னு யோசிக்கிறா, நகைக்கிறாள். கர்த்தர் கரெக்டாக பிடிக்கிறார். அதை என்ன சொல்கிறாரு? ஏன் அப்படி சொல்கிறா, ஏன் நகைக்கிறா, ஏன் அப்படி சொன்னான் அப்படிங்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் மறுபடியும் சொல்கிறார், உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து தான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். மாட்டிக்கிட்டார். சிரிச்சாச்சு. அவளுக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் சிரித்தது எப்படி அவருக்கு தெரியும்? நான் உள்ளத்தில் நினச்சதெல்லாம் தெரியுது அவருக்கு. நான் ஏன் உள்ளத்தில் சொல்லி கொண்டதெல்லாம் அவருக்கு தெரியுது. விசுவாசம் பாருங்க, அநேக நேரங்களில் விசுவாசம் ஒரு சந்தேகத்தில் தான் ஆரம்பிக்குது. விசுவாசம் வந்து எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் விசுவாசித்ததில்லை. விசுவாசிக்கிறதுக்கு தடையாக நிறைய இப்போ வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் இருக்குது. இவளுக்கு வந்து இந்த மலடியாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற சிலருக்கு வேலை சில பிரச்சனைகள் இருக்கிறான், கடனில் மூழ்கி போயிருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், பெரிய தோல்வி அடைந்திருக்கலாம் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் கெட்டு போய் தோல்வி அடைந்து அப்படி இருக்கலாம். பல பிரச்சனைகள். மலடின்றது ஒரு பிரச்சனைங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து அதை சரியாக்கி காமிக்கிறேன்னு சொல்லும்போது நமக்கு கூட இதை கேட்டு சிரிக்கிறதா என்னன்னு தெரியாமல் இருக்குது இல்லையா? நாம் கூட நகைக்கிறோம், அதை பார்த்து உள்ளத்தில் நகைத்திருக்கிறோம். இந்த கோயிலில் எத்தனை பேர் வந்து நகைச்சிட்டு போனாங்களோ தெரியாது. இங்கே வந்து என் பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாரு ஆச்சரியமே படுறதுக்கு இல்லை. ஏன்னா நானே சிரிச்சிருக்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் ஒரு கூட்டத்துக்கு போனேன், சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த விசுவாச போதனைகளுக்கெல்லாம். போய் உட்காந்துருக்கிறேன். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், ஐ நெவர் எவர் பி ப்ரோக் ஈவன் ஒன் டே இன் மை லைஃப். இப்படி தான் சொல்கிறார் இங்கிலீஷில். ஒரு நாள் கூட நான் ஓட்டாண்டியாக இருப்பதே கிடையாது, வாழ்நாள் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. எனக்கு பகீர் இருந்துச்சு. நான் அப்போ தான் இந்தியாவிலேருந்து போயிருக்கிறேன். நான் வந்து இந்திய கிறிஸ்தவன். எங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க, கர்த்தர் சிலரை பிச்சைக்காரர்களாகவும் சிலரை நன்றாகவும் வச்சிருக்கிறார். உன்னை எப்படி வைப்பாருன்னு யாரு கண்டா? இதெல்லாம் நீ வந்து கொழுப்படுத்த மாதிரி பேசக்கூடாது. இன்னைக்கு நல்லா இருக்கிற, நாளைக்கு ஒருவேளை பிச்சைக்காரனாலும் இருப்பேன் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் நியாயம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படியே பார்க்குறாரு, எவனை பிச்சைக்காரனாக்கலாம், எவனை நல்லாக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் பிச்சைக்காரனாக்குறாரு. இதுக்கு வசனம்லாம் இருக்குது அவங்களுக்கு. இந்த பிரசங்கியார் சொல்றாரு, நான் ஒரு காலம் ஒரு நாளும் ஓட்டாண்டியாக இருப்பதில்லை அப்படிங்கிறார். எனக்கு உள்ள உண்மையாகவே சாராள் மாதிரியே எஃபெக்ட். இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் இந்த பாதையில், அதனால சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. உள்ள சாராள் மாதிரியே எனக்கு ஒரு சிரிப்பு. என்ன கொழுப்பு இந்த ஆளுக்கு. இந்த எவாஞ்சலிஸ்ட் பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கார் ஆள், நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப கொழுப்படுத்து போய் கிடக்கிறாரு இவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் முடிஞ்சது அந்த சர்வீஸ் செமினார் பாருங்கள். முடித்த உடனே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டாங்க. போயிட்டு திரும்ப வந்தோன்னே திருப்பி ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தாருன்னா, நான் கடைசியாக அவங்களுக்கு சொன்னது சிலர் நினைக்கலாம் நான் ரொம்ப கர்வம் பிடிச்சவன்னு. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி இவ்வளோ கொழுப்படுத்து பேசுகிறாரு அப்படின்னு. நான் எனக்கு பகீர் நிச்சா. ஐயோ ஆண்டவர், நான் யார்கிட்டையும் சொல்லி எனக்கு கூட்டு போனால்கிட்ட கூட சொல்லலை நான். ஏன்னா அந்த ஆள்லாம் இவருடைய சைடில் இருக்கார் எல்லாரும். அவரை ரொம்ப விரும்புகிற ஆள். அவர்கிட்ட போய் நான் அப்படி சொல்ல முடியும்? அவர் தான் இந்த மீட்டிங் கூப்பிட்டு போனார். நான் வாயை புத்திட்டு பேசாமல் இருக்கேன். உள்ளத்தில் தான் நகைச்சேன், உள்ளத்தில் தான் நினச்சிட்டு இருக்கேன். அவர் அப்படியே சொல்கிறாரு பாருங்க. இங்கே கர்த்தர் பேசின மாதிரியே எங்களுக்கு நடந்தது. அதே மாதிரி நானும் நகைச்சிருக்கிறேன். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. திருப்பி வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து கர்வம் பிடிச்சி போய் பேசலை,
வேத வசனம் சொல்லுகிறது, ஆகவே சொல்லுகிறேன். நானும் பைபிளை அப்போவே 20 வயசுக்குள்ளே எத்தனையோ தடவை படித்து முடிச்சிட்டேன். நான் எங்கள் குடும்பம்லாம் பைபிளை நாங்கள் நல்லா கரைச்சி குடித்தோம் பாருங்கள், படித்தோம் நல்லா. பைபிளில் என்ன இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு மட்டும் தெரியாது. அதுதான் அங்கே பிரச்சனை. அதனால் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும், என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். நான் நினச்சேன் இப்படிலாம் ஒன்றும் சொல்லி இல்லையேன்னு யோசித்தேன். அது சொல்கிறாரு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே சொல்லியிருக்குன்னு. சங்கீதம் 23:1 எப்படி இருக்கும்? வேறு ஏதாவது வசனம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சரி நான் இதெல்லாம் கவனிக்கலான்னு சொல்லிடுவேன். சங்கீதம் 23:1 காமிச்சு சொல்கிறாரு, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்ற வசனத்தை காமிச்சு எங்கள் ஊரில் அதை இப்படி தான்ப்பா சொல்லுவாங்கன்றாரு. நான் தாழ்ச்சி அடையேன்னா ஒரு காலம் ஓட்டாண்டி ஆவதில்லை என்ற அர்த்தம். டெக்ஸஸில் நாங்கள் இப்படி தான் பேசுவோன்ற. அந்த ஆள் டெக்ஸஸ் ஆள். அவர் டெக்ஸஸில் கொஞ்சம் கிண்டலாக பேசுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க பேச்சே வர மாதிரி இருக்கும். அவங்க தங்களை தனி நாடுன்னு நினைப்பவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க. சொல்கிறாரு, எங்கள் ஊரில் இது எப்படி தான் சொல்லுவோம், நான் ஒரு நாளும் ஓட்டாண்டி ஆவதில்லைன்னு தான் சொல்கிறாரு. அங்கே எங்கள் பாஷையில் அப்படி தான் சொல்லுவோன்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இந்த மனுஷன் அப்படியே அப்பட்டமாக நம்புகிறாரு இது அப்படின்னு. நான் இதெல்லாம் ஒரு லேசாக எடுத்துக்கணும். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் எங்கள் போதகர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, பிச்சைக்காரன் ஆகலாம், சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா பைபிள் அப்படியே எடுத்துக்கிறாரு அவர் அப்படின்னு. நான் கேட்டு 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கும் அவர் இப்போ முன்ன இருந்ததை விட நல்லா இருக்கார். அவர் ஓட்டாண்டி ஆகவே இல்லை, அவர் சூப்பராக இருக்கிறார் ஆள். இன்றைக்கும் அவருடைய பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா அப்படியே பைபிளை அப்படியே நம்புகிறாரு, கர்த்தர் சொன்ன காரியங்களை அப்படியே எடுத்துக்கிறாரு, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அப்படியே உணர்ந்து எடுத்துக்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட அதுதான். அவரை ரொம்ப பிராஷ்ன்னு சொல்லுவாங்க எல்லாரும், என்ன அப்படி பேசுகிறாரும்பாங்க. எனக்கு அவர் பிடிக்குது ரொம்ப. ஏன்னா உண்மையாக எடுத்துக்கிறாரு. நாங்கள் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டு எங்களுக்கு, அவருக்கு ஒரு நல்ல மைண்டு, அவருக்கு ஒரு ஆவிக்குரிய மைண்டு, கரெக்டாக எடுத்துக்கிறாரு. எப்படி எடுத்துக்கணுமோ அப்படியே எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான். இப்போ என்ன சொல்ல வரேன், நிறைய பேர் பாருங்கள், விசுவாச வாழ்க்கையில் இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். முதல்ல கேட்கும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்கிற காரியங்களை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, நகைக்கிற மாதிரி இருக்குது, சிரிக்கலாமான்னு வருது. நாம் அதை பார்த்து சிரிக்கிறோம், பரியாசம் பண்ணுகிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஏன்னா நமக்கு நம்முடைய பிரச்சனை பெருசாக தெரியுது. நான் சொன்னது போல் அவளுக்கு பிரச்சனை மலடியாக இருக்கிறது, நமக்கு பல பிரச்சனைகள். ஒருவேளை கடனாக இருக்கலாம், தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, பிஸ்னஸை தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், திருமண வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம், எல்லாம் கெட்டு போய் நடுத்தெருவுக்கு வந்த ஆள் மாதிரி இன்றைக்கு சிலர் இருக்கலாம். அதனால அது ஒரு பேரன்னஸ், அது ஒரு மலடித்தனம். பாருங்க, செய்ததெல்லாம் வாய்க்கல, எது செஞ்சாலும் உறுப்பு இல்லை, ஒன்றுமே கைகூடி வரல, எதுலேயுமே வெற்றி இல்லை, எல்லாமே கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. அப்படி இருக்கிறதே நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. அது ஒரு பேரன்னஸ் மாதிரி, அது ஒரு மலடித்தனம் மாதிரி. இப்படி இருக்குதே, எப்படி மாற முடியும்? என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, அது மாற முடியுமா? அதில் வித்தியாசம் ஏற்பட முடியுமா? இந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்னை தூக்குவாரா? பல வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார், தரை தட்டிடுச்சுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதிரி பார்த்தாரு, என்ன சந்தோஷன்றாரு அவருன்னு. ஒன்றும் இல்லை, தரை தட்டிடுச்சு இல்லை, இனிமேல் இதுக்கு மேலே கீழே போக முடியாது, அதுதான் சொன்னேன் நான். எவ்வளோ கீழே வரணுமோ அவ்வளோ வந்துட்டீங்க, சந்தோஷப்படுங்க, இனிமேல் கீழே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, கீழே இடம் இல்லை, மேலே தான் போகணும். கர்த்தர் மேலே உங்களை தூக்குறதுக்காகவே இருக்கிறாரு. இனிமேல் மேலே வருவீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைங்க, மேலே வருவீங்க அப்படின்னா அதே மாதிரி மேலே வந்தா இருப்பாருங்க. அது சொல்லுவார் திரும்ப திரும்ப. நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு கீழே கிடக்கிறவனுக்கு கயிறை கொடுத்தா மாதிரி இருந்தது, அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துட்டேன் நான். அதான் கர்த்தர் சொல்கிற காரியங்கள் பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளே, அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுங்கிறதே நாம் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்பது தான் உண்மை இல்லையா? நம்ம விசுவாசிக்கிறத கடினமாக்கிடுது. அது அவளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். மலடி, 90 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு வயசு. இது வேற அவிசுவாசம் வேற உள்ள வேலை செய்கிறது. இதில் ஒரு பெரிய பாடம் என்னென்னா, நான் கற்றுக்கிட்டது, விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் டக்குன்னு உடனே ஒன்று வேலை செய்கிறது கிடையாது.
நிறைய பேர் இப்படி சிரித்து தான் ஆரம்பிக்கிறாங்க, நகைத்து தான் ஆரம்பிக்கிறாங்க, பரியாசம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் தான் திருந்துகிறார்கள். ஏன்னா நம்ம எல்லாம் பாவ உலகத்தில் பிறந்து வளர்ந்து பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய ரத்தத்தோடு ஒற்றி போயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்கிறோம், புது சிருஷ்டி ஆகிறோம், கர்த்தர் நம்ம ரட்சிக்கிறாரு, பாவங்கள நம்ம கழுவுகிறாரு. அதெல்லாம் உண்மைதான். இருந்தால் கூட புத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த பழைய புத்தி நமக்குள்ளே இருக்கிறது. நம்பாமல் இருக்கிறது தான் சுலபமாக இருக்குது. நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை, ஏற்கனவே நம்பாமல் தானே இருக்காங்க. ஹலோ, இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம், எனக்கு என்னமோ சரியாக தெரியல அப்படின்னு நான் பிரசங்கமாக பண்ணணும் வேணாம். அது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை. நம்புங்கிறதுக்கு தான் எத்தனையோ வாரம் பிரசங்கம் பண்ணுறேன். ஒன்று எடுத்து நம்புன்னு போட்டு செம்மட்டில் அடிக்கிற மாதிரி அடித்து ஆணி அடித்து இறக்குற மாதிரி இறக்கிட்டு இருக்கோம். நம்பு கத்துற நம்புன்னு சொல்லி இல்லையா? அப்போ கவனிக்கணும் கொஞ்சம் பாருங்க. அப்போ எல்லாருக்கும் உடனே ஒன்றும் விளங்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய பாவ ஓரியன்டேஷன் அந்த பின்னணியில் வந்துட்டோம். விசுவாசிக்கிறது இயல்பாக வர்றதில்லை நமக்கு. அது ஒரு பெரிய முயற்சியின் மூலமாக உண்டாகிற ஒன்று என்பது தான் நிச்சயம். அப்போ எல்லாருக்குமே விசுவாசம் அப்படி தான் ஆரம்பிக்குது. நம்முடைய அறிவு நடுவில் வந்துடுது, விசுவாசத்தை தடை பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரியாலிட்டிஸ், நிஜங்கள், பிரச்சனைகள் நம்ம விசுவாசிக்காதபடிக்கு தடை கற்களை உண்டாக்குது. விசுவாசிக்காதுன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் அங்கே இருக்குது. ஆனால் வெற்றி பெற வேணுமென்றால், விசுவாசத்தில் மலைகளெல்லாம் பெயர்த்து முன்னேறி செல்ல வேணுமென்றால், பிரச்சனைகளை மேற்கொள்ள வேணுமென்றால், ஜெயிக்க வேணுமென்றால், இந்த தடைகளை எப்படி அகற்றுவது, அகற்றி போட்டு விசுவாசிப்பது எப்படின்னு நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கவனிங்க, அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். விசுவாசியாமல் இருக்கிறதுக்கு டியூஷன் தேவையில்லை, அது நேச்சுரலாக வருது. விழுந்து போன மனுஷனுக்கு அது நேச்சுரலாக இயற்கையாக வந்துடுது. விசுவாசியாமல் இருக்கிறதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கு டியூஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய டியூஷன் பாருங்கள். விசுவாசிக்கிறதுக்கு ஒரு டியூஷன், எப்படி விசுவாசிக்கிறதுன்னு கற்றுத்தர்றோம். ஏன்னா இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இது ஒரு பெரிய ஒரு பகிரங்க முயற்சியினால் உண்டாகிறது. விசுவாசிக்கிறதுங்கிறது நான் அதற்கேற்ற ஒரு தேவ பக்திக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதில்ல, அதை கவனிக்கிறதில்ல, அதை அறிந்து கொள்வதில்லை, ஜெபிக்கிறதில்ல. என் மனக்கண்கள் திறக்கப்பட வேணும், பிரகாசம் அடையணும், எனக்கு புரியணும், அறியணும், இதெல்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கு ஒரு முயற்சியில் நான் இறங்கணும். அப்போ தான் இந்த மலை போன்ற பிரச்சனைகள் என்கிற தடைகளை எல்லாம் நான் தாண்டி வெற்றி பெற முடியும். இப்போ உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மாறிடுன்றீங்களா? எப்படி மாறும், ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த தடைகளை உங்கள் மனதில் தடைகளை ஏற்படுத்தி பாருங்கள். அந்த தடைகளை தாண்டி வர்றது ஒரு வழி இருக்கிறது. தான் விசுவாசத்தில் காரியங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, விசுவாசத்தினுடைய எஃபெக்டை பாருங்கள், அதனுடைய வல்லமையை பாருங்கள். அது என்ன செய்கிறது, அது நடப்பிக்கிற கிரியையை கவனியுங்கள். என்ன கிரியை நடப்பிக்கிறதா? கற்பந்தரிக்க பலன் அடைந்து. எல்லாரும் சொல்லுவோம், கற்பந்தரிக்க பலன் அடைந்து. அவளுடைய கற்பமானது செத்து கடந்த கற்பம்னு வாசிக்கிறோம் இல்லையா? கற்பம் செத்து போனவள் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் ரோமன் நிருபத்தில் சொல்கிறார், 4ஆம் அதிகாரத்தில். அவனை பற்றி சொல்லும்போது, ஆபிரகாம் பற்றி சொன்னபோது சரீரம் செத்தவன் அப்படின்னு, இவளை பற்றி சொல்லும்போது கற்பம் செத்து போனதுன்னு சொல்கிறாரு. என்ன வர்ணனை பாருங்க. 2 செத்து போன கேஸை வச்சு ஒரு ஆள் இப்போ பிறக்கணும். ஒரு ஆள் மட்டும் இல்லை, பல ஜாதிகள் உண்டாகணும். என்ன ஆகுறது? 2 பேரும் மூலம் உயிரோட எழுப்பி இந்த செத்த கேஸை உயிருள்ள ஆளாக்கி இதுக்குள்ள உயிரை ஊட்டி அதன் பிறகு பெரிய ஜாதி எல்லாம் உண்டாகணும். பெரிய ப்ராஜெக்ட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அப்போ கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள்னா அவ்வளோ லேசான ஒரு காரியம் கிடையாது. பலன் அடைந்தாள்னு சொன்னால் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறதுன்றதை அங்கே பார்க்கிறோம். விசுவாசம் சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது பெரிய வல்லமை. விசுவாசிக்கும் போது அது பெரிய வல்லமையாக இருக்கிறது. அது ஒரு காரியம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தி, பலன். அது ஆவிக்குரிய பலன் சக்தியாக இருந்த போதும் சரீர பிரகாரமான இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அது மாற்றுகிறது.
ஏன்னா ஆவிக்குரிய உலகம் இந்த இயற்கை உலகத்தை காட்டிலும் பெரியது. ஏன்னா அதுதான் முதல்ல வந்தது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆவியாக இருக்கிற தேவன் தான் இந்த காண்கிற உலகத்தை உண்டாக்குறார். அப்போ எந்த உலகம் பெருசு? அதுதான் பெருசு. ஏன்னா அதுதான் முன்னிருந்தது, இதுக்கு முன்னாலேயே இருந்தது இல்லையா? அப்போ அதுதான் பெருசு. விசுவாசம் என்கிறது அந்த உலகத்தை சேர்ந்தது. அப்போ அந்த உலகத்தை சேர்ந்த அந்த சக்தி இந்த உலகத்திலே நாம் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணினால் உண்டான சரீரம் இது. இந்த சரீரத்தில் இருக்கிற காரியங்களை சரி செய்கிறதாம். அவளுடைய கற்பம் செத்து போய் கிடக்கிறது, ஜீவனற்று இருக்கிறது. அந்த கற்பத்துக்குள்ள அந்த சக்தி வந்து கிரியை செய்து அந்த கற்பத்துக்குள்ள உயிரை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, ஜீவனை உண்டாக்குகிறது. மலடியாய் இருந்தவள், கற்பம் மூடப்பட்டு கிடந்தவள், திறக்கப்படுகிறது கற்பம், ஜீவனை பெறுகிறது. அது ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய திராணியை பெற்றுக் கொள்ளுகிறது. இந்த பேலன் அந்த கற்பத்திலே உண்டாகிறது. அல்ல கவனிங்க. அப்ப விசுவாசத்துக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. விசுவாசம் நம்முடைய சரீரத்தை பாதிக்க முடியும். விசுவாசம் நம்முடைய சரீர காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். சுகம் இப்படியெல்லாம் வரும்போது இதை கரெக்டாக எண்ணி பார்க்கணும். பாருங்க, விசுவாசம் என்கிறது சரீர நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, சரீரத்தில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் இல்லையா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாழ்க்கை பயணத்தில் ஓடினாலும் இளைப்படைகிறதில்லை, நடந்தாலும் சோர்வடைகிறதில்லைன்னு ரொம்ப லாங் ஜேர்னியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது, வாழ்க்கையில் நன்றாக வாழுகிறது, கர்த்தருக்காக காரியங்களை செய்து முடிக்கிறது என்கிறது சரீரத்தில் பலனை நிறைய நேரத்தில் புதுப்பித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, சரீரத்தில் பலனை புதுப்பித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, 40 வயசு தாண்டினோடனே வயசாயிடுச்சுங்கன்றாங்க. நான் சொல்றது அதான், வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, புது பலனை பெற வேண்டிய நாட்கள் இது. அதான் சொல்லு சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு வந்து சொல்றான். எங்கள் பாட்டி அம்மா அது வரைக்கும் விட மாட்டாங்க, 5ஆம் வசனம் வரைக்கும். 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒரு தான் ஜெபம் பண்ணும்போது சொல்லணும், நாங்கள் 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்லணும், எனக்கு மறக்கவே முடியாது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய், கழுகு வந்து அது என்ன ஆகுதான், வயசானவுடனே போய் ரெக்கையெல்லாம் பிச்சு பிடுங்கி போட்டுருதான் பாருங்க. அப்புறம் புது ரெக்கை வளருது, புது ரெக்கை வளர்ந்தோன்னு இது என்னமோ யங் மாதிரி ஆகிடுது, திரும்பவும் நல்லா பறக்க ஆரம்பிச்சுது. அது மாதிரி ரெக்கையெல்லாம் பிடுங்கி போட்டு திரும்ப புது ரெக்கை வர வைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம. பலனெல்லாம் போன பிறகு, வயசான பிறகு புது பலனால் கர்த்தர் நிரப்புகிறார். இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை பாருங்க. அதனால இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றது இல்லை. நம்ம இப்போ தான் சொன்னேன், பாவ உலகத்தில் பிறந்து வளர்ந்து அந்த லாஜிக்கில் திங்க் பண்ணுறோம். நம்ம வயசாகிடுச்சு, அதான் ரிட்டையர் ஆகிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சது கதை. இப்போ எண்ணிட்டு இருக்கிறாரு எப்போ போகிறது பரலோகத்துக்குன்னு, டிக்கெட்லாம் வாங்கின மாதிரி காத்துட்டு இருக்கிறாரு நாள் வர்றதுக்கு. இப்படியே யோசித்து தான் உருப்படாமல் போனது. நம்ம பைபிள் படி யோசிக்கணும். ஆமாம், முடியெல்லாம் கொஞ்சம் நிறச்சிருச்சு, இப்போ தான் புது பலன் அடைகிற நேரம், இப்போ தான் கர்த்தரிடத்திலிருந்து புது பலனை பெறுகிற நேரம். அந்த பலன் எங்கேருந்து வரப்போகுது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. இந்த ஆவிக்குரிய சக்தி ஆகிய விசுவாசம் என்கிற சக்தியிலிருந்து தான் இந்த புது பலன் எனக்கு உண்டாக போகிறது. புதுசாக மறுபடியும் எனர்ஜெட்டிக்காக நான் மாறப்போகிறேன் என்கிற விதத்தில் சிந்திக்க வேணும், பேச வேணும், விசுவாசிக்க வேணும், எதிர்பார்க்க வேணும். யாக்கோபு சொல்றாரு, they have not because they ask not. கேட்காதனால தான் அவங்களுக்கு கிடைக்கலன்றார். ஹலோ, இருக்கீங்களா? நிறைய பேருக்கு இல்லைன்னா ஏன் இல்லை, கேட்கல அதனால இல்லை. இதெல்லாம் இல்லைன்னு வேற போதிக்கிற ஆளுங்க வேற இருக்கிறாங்க. சீக்கிரம் போய் சேருன்னு, அங்கே சர்ச்சுக்கு போனாலே சீக்கிரம் போயிடுவோம். ஏன்னா எப்படி சீக்கிரம் போகிறதுன்றது தான் இப்போ போதனையாகவே இருக்குது. இல்லை, எல்லாத்தையும் தாண்டி எப்படி இருக்கிறது கர்த்தருடைய கிருபையில் எப்படி நீண்ட நாட்கள் நன்றாக இருந்து கர்த்தருடைய காரியங்களை எப்படி செய்வது என்கிறது தான் வேத வசனத்தினுடைய போதனை. விசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்கிறது, அதை கற்றுக்கிறது தான் பாருங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது.
லேசாக சாதாரணமாக வந்துடுறது இல்லை. ஏன்னா விழுந்து போன உலகம், நம்ம லாஜிக்கே வேற மாதிரி இருக்குது. ஆவிக்குரிய ஓரியன்டேஷனுக்குள்ளே வரணும், வேத வசனத்தின்படி சிந்திக்க ஆரம்பிக்க வேணும். அப்போ இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மைகள். வெறும் சரீரத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. சரீர பலன் மட்டும் கிடையாது. விசுவாசம் என்கிறது சரீரத்தில் பலனை உண்டாக்குறது, சரீரத்தில் கற்பத்தை புதுப்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதத்திலையும் நமக்கு பலனை அது கொடுக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், நமக்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கற்பந்தரிக்க பலன் அடைந்தால்னு எழுதியிருக்குதே. எதுக்கு? சரித்திரத்தை சொல்கிறதுக்கா? அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு புராணம் மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கா? கிடையாது. அவங்க சரித்திரத்தை நமக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, எனக்கு கூட அப்படிப்பட்ட பலன் எப்படி உண்டாக முடியும் என்று சொல்லும்படி, விசுவாசம் என்ன செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றத எனக்கு சொல்லித்தரும்படியாக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய பிரயோஜனத்துக்காக, உங்களுடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கற்பந்தரிக்க பலன் அடைந்தால்னா கண்ணை திறந்து நல்லா பார்க்கணும். எப்படி பலன் அடைஞ்சா? எனக்கு கூட கொஞ்சம் பலன் தேவைப்படுது, எனக்கு கூட கொஞ்சம் ஆரோக்கியம் தேவைப்படுது, எனக்கு கூட இந்த வியாதி அது இதுன்னு வந்து தாக்குது, அதனால் நான் கூட இது எப்படி பலன் அடையிறதுன்னு கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஊரில் எல்லாம் சொல்கிறான், ஆமாவா வர்றது இயல்பு தானே, ஆயிடுச்சுல 60 ஆயிடுச்சுல்ல, இன்னும் இதுவும் வரும், இதுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி கூட இன்னும் 2 வரும் அப்படி ஊரில் இருக்கவங்கலாம் சொல்ல. அது பெரிய ஒத்தாசை பண்ணுவாங்க. அவங்க அதுக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க வீட்லேயே. இதோ இவருபடி தான் போன்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இதில் யோசிக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. அதனால சிரிப்பு வருது உங்களுக்கு. இப்படிதானே நடக்குது. வாசிக்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப பிரயோஜனமான ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி, அதாவது விசுவாசம் சரீரத்தில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னேன். சரீரத்தில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரீரத்தில் பலவீனத்தில் நமக்கு பலனை கொடுக்குது இல்லையா? ஆவிக்குரிய விதத்தில் நிறைய பேர் பலவீனமாக இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யாராவது பாவத்தில் விதத்தில் விழுந்து போனோன்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஆள் தான் பிரதர், மாம்ச பலவீனம், மாம்சீகம் கொஞ்சம் இருக்குது இல்லையா? மாம்ச பலவீனத்தில் தவறிட்டார், அவர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, விட்டார். இன்னும் சிலர் இருக்கிறாங்க. நான் பாஸ்டராக இருக்கிறனால சில நேரத்தில் ஜனங்க வந்து ஜபத்துக்காக வரும்போது பார்த்துருக்கேன். நான் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் பெரிய தோல்விங்க, அதாவது பாவத்தை ஜெயித்து வாழ முடியல, பாவ சோதனையில் மேற்கொள்ள முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, திரும்ப திரும்ப அழுதான் விழுறேன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், வெற்றிகரமாக வாழ முடியல, எனக்கு அந்த பலன் இல்லை. சரீரத்தில் பலன் இல்லைன்றது ஒன்று, ஆவிக்குரிய விதத்தில் பலன் இல்லைங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலனையும் நமக்கு தருகிறது. சரீரத்தில் பலன் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய பலனையும். தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள, பாவத்துக்கு இணங்குகிறவர்கள, பாவம் ஜெயிச்சு தோத்து போகிறவர்கள, பாவத்துக்கு இடம் கொடுத்து கெட்டு போகிறவர்களுக்கு அவர்களை தூக்கி விடுறதுக்கு, அவர்களை சுத்திகரித்து கழுவி அவர்களை நிலைநிறுத்துறதுக்கு, அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, வெற்றி உள்ளவர்களை அவளை மாற்றுகிறதுக்கு விசுவாசம் உதவி செய்கிறது. இதெல்லாம் யோசித்து பாருங்க. இப்படி தான் அப்ளை பண்ணணும் வசனத்தை. அதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க, கற்பந்தரிக்க பலன் அடைந்துன்னு. எதில் பலன் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு? எதுலெல்லாம் பலன் இல்லையோ, சரீரத்தில் பலன்னா சரீரத்தில் பலன், ஆவிக்குரிய பலன்னா ஆவிக்குரிய பலன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நமக்கு சொல்வதற்காக தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நிறைய பேர் அவங்க வசதிக்காக வசனத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு பாடிலி எக்ஸசைஸ்ன்னு வருது. சரீர முயற்சின்றது அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்வாங்க. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பைபிளே சொல்லிடுச்சு பிரதர். அதனால தான் நான் ஜிம்முக்கெல்லாம் போகிறதில்ல. அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வசனத்தை இதுக்குன்னே படித்து எக்ஸ்பர்ட்டாக வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. தேவ பக்தியானது, சரீர முயற்சிங்கிறது பாடிலி எக்ஸசைஸ் அப்படியே வருது இங்கிலீஷில். தேவ பக்தின்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். பாடிலி எக்ஸசைஸ் ஒன்று, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் இன்னொன்று. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சரீர முயற்சிங்கிறது ரொம்ப கொஞ்சம் பயனை தான் தருது. எந்த விதத்தில்? சரீரத்துக்கு மட்டும்தான் அது பயனை தருகிறது. சரீரத்தை தவிர வேறு எதில் வந்து பயணம் உண்டாகிறது கிடையாது. சரீரம் நல்லா இருக்குது, நடக்கிறது நல்லது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, குனிகிறது நிமிருது நல்லது. ஆனால் தேவ பக்தி அதுக்கான முயற்சி, அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு
ஆலயத்துக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அறிவில் பெருகி அதை செஞ்சு பார்த்து அதன் வழிகளில் நடந்து, இப்படி ஒரு முயற்சி, அது எக்ஸசைஸ் மாதிரி, அது ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் ஈடுபடும் போது, தேவ பக்தி என்கிற முயற்சியில் ஈடுபடும் போது அதில் வர்ற பலன் என்ன பாருங்க. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தமுள்ளவை ஆகையால், தேவ பக்தியை இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ தேவ பக்திக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது, அதை வாசிக்கிறது, அதை தியானிக்கிறது, அதன்படி நடக்கிறது, கர்த்தருக்கு பயந்துக்க நடக்கிறது, கர்த்தருக்காக வாழ்கிறது, கர்த்தரோட நல்ல ஐக்கியம் நெருக்கம் எல்லாம் ஏற்படுத்தி கொள்வது, இதில் ஒரு முயற்சி, இதில் ஒரு தீவிர முயற்சியில் இறங்குனீங்கன்னா எல்லா விதத்திலும் அது உதவியாக இருக்கும். சரீரத்துக்கும் உதவியாக இருக்கும், அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்குது. அப்போ ஆவிக்குரிய விதத்துலேயும் இதை அப்ளை பண்ணலாம். சரீரத்திலையும் கற்பந்தரிக்க பலனடைந்தாள்ன்றது ரொம்ப பெரிய உண்மை. அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்திலும் அது பெரிய ஒரு நன்மையை நமக்கு உண்டாக்க முடியும் என்பதுதான் உண்மை, இல்லையா? சரி, அப்போ விசுவாசம் கிரியை செய்கிறது. விசுவாசம் சும்மா இருக்காது பாருங்க. சரீரத்தில் மாற்றங்களை உண்டாக்குது, பலனை தருது, புது தெம்பை தருகிறது, ஆரோக்கியத்தை தருது, சுகத்தை தருகிறது, வியாதிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது, மீட்டு கொள்ளுகிறது. இதெல்லாம் நடக்குது பாருங்க. விசுவாசம் இதெல்லாம் பண்ணுது. நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு எந்த முயற்சியும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் பண்ணுது விசுவாசம். அதை அறிந்து கொள்ள வேணும், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதத்திலையும் பலவீனமாக இருக்கும்போது, தோல்வி அடைக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதில் வெற்றி பெற முடியாமல் நமக்கு ஒரு பாவத்தை மேற்கொள்வதற்கு, ஜெயிக்கிறவர்களாக வாழுகிறதற்கு, பரிசுத்தமாக வாழுகிறதுக்கு, இதுக்கெல்லாமும் நமக்கு உதவி செய்கிறது, பலத்தை நமக்கு கொடுக்கிறது. சரி, மூணாவது, த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஆஃப் சாராஸ் ஃபெய்த். சாராளுடைய விசுவாசத்தின் உறுதி. விசுவாசத்தில் உறுதி வேணும் பாருங்க. இந்த விசுவாசத்தில் உறுதி எப்போ சாராளுக்கு வந்தது? அந்த தேவதூதன், அந்த கர்த்தர் ஏன் அவன் நகைத்தாள், ஏன் இப்படி உள்ளத்தில் சொல்லி கொண்டாள், ஏன் நகைத்தாள்னு சொல்லி அவள் ஐயோ நான் நகைக்கலன்னு சொல்லி, இல்லை நீ நகைத்தாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லி, அதுக்கப்புறம் அவள் பயந்தாளாம். அங்கே தான் ஒரு திருப்பு முனை அவளுக்கு ஏற்பட்டது. ஏன் எப்படி திருப்பு முனை? எப்படி நான் சொல்கிறேன், அங்கே ஒரு திருப்பு முனை அன்னையிலேருந்து தான் சரியாக விசுவாசிக்க ஆரம்பித்திருப்பாள். அது வரைக்கும் அவளுக்கு விசுவாசிக்க மனமே இல்லை. அன்னைக்கு வரைக்கும் அவள் மலடியாக இருந்தது தான் பெருசாக தெரிஞ்சுது. 90 வயசு ஆயிடுச்சுன்றது தான் பெருசாக தெரிஞ்சது. இந்த தடைகள் தான் குறுக்க நின்று அது முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருந்தது. அன்னைக்கு வரைக்கும் அவிசுவாசம் தான் நிறைய இருந்தது. அன்னைக்கு கர்த்தர் அவள்கிட்ட பேசி, ஏன் சிரிச்ச நீ சிரிக்கலன்னு சொல்லாத, சிரிச்ச எனக்கு தெரியும், இப்படி உள்ளத்தில் சொல்லிக்கொண்ட அப்படின்னு சொன்ன பிறகு பயந்து போனான். பயந்தாள்னு சொன்னால் அன்னைக்கு தான் ஒரு சீரியஸ்னஸ்ஸே உண்டாச்சு. அவள் யோசிக்கிறாள், இந்த ஆள் சாதாரண ஆளாக இருக்க முடியாது. எப்படி நான் சிரித்தது அவருக்கு தெரியும், என் உள்ளத்தில் சிரித்தது அவருக்கு எப்படி தெரியும், நான் உள்ளத்தில் நினச்சது அவருக்கு எப்படி தெரியும். கர்த்தரே நமக்கு இங்கே தரிசனமாக இருக்கிறார், கர்த்தரே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ கர்த்தரே பேசுகிறார்னா அவர் சர்வ ஞானியாக இருக்கிறாரே, எனக்குள்ளே இருக்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. கரெக்டாக சொல்கிறாரு, பார்க்காமலே நகைத்தன்னு கரெக்டாக சொல்கிறாரு, இப்படி பேசினேன்னு. அப்போ அவர் சர்வ ஞானி என்று சொன்னால் அவர் சர்வ வியாபியாகவும் இருக்கிறார். எல்லா இடத்துல இருக்கிறவராக இருக்கிறார். அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் சர்வ ஞானியாகவும் சர்வ வியாபியாகவும் இருக்கார் என்றால் அவர் சர்வ வல்லவராகவும் இருக்கிறார். அவர் எல்லாம் ஆகும் அவரால். கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ என்று கேட்குறாரு அவரு. அப்படின்னா என்ன சொல்றார்? சேலஞ்ச் பண்றாரு. எனக்கு காண்பிக்க முடியுமா, என்னால் செய்ய முடியாத காரியம்னு ஏதாவது இருக்குதுன்னு எனக்கு காண்பிக்க முடியுமா அப்படிங்கிறாரு. உண்டோ அப்படிங்கிறாரு. அவள் என்கவுண்டர்ஸ் காட், தேவனை சந்திக்கிறாள். ஒரு புதிய விதத்தில் அறிந்து கொள்றாரு. தேவன் பேசுறாரு, அவர் தான் பேசிட்டு இருக்கிறார். இல்லை வேற யாரு கேட்பா? இப்படி நான் யோசித்து பார்க்க போறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நம்பவே முடியல. எனக்கு 90 வயசுல பிறக்குன்னு நம்ப முடியல, கிழவிக்கு நடக்குன்னு நம்ப முடியல, மலடிக்கு நடக்குன்னு நம்ப முடியல. ஆனா கர்த்தரே சொல்றதுனால அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபியாக இருக்கிறவர், நீதி உள்ளவர், உண்மையுள்ளவர், உத்தமர். இவர் சொல்றதுனால நான் யோசிக்க போறேன்.
இதை தியானிக்க போகிறேன், அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவ யோசித்து அன்னைக்கு தான் அவளுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை வந்தது. அதற்கப்புறம் பாருங்க, அவள் பின்வாங்கலை. அதுக்கப்புறம் அவிசுவாசத்துக்குள்ளே போகவில்லை. அதுக்கப்புறம் விசுவாசத்தில் நிற்கிறான். ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறா. சாதாரணமாக கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நான் சொல்கிறது தான் வீட்டில் நடக்கும்னு சொல்கிறவ இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள். அவள் சொல்லி தான் அந்த குழந்தை பிறந்தது, குழப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறா. எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறா அடுத்த கட்டத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் அவனை குமாரனை கொண்டு வந்து பலியிட சொல்கிறார். காலையில் கூப்பிட்டு கிளம்புறான். அவள்கிட்ட எந்த எதிர்ப்பும் இருந்த மாதிரி தெரியல. அவளும் பார்ட்டி டு இட். அவள் அதை ஏற்றுக்கொள்கிறவளாய் அவள் இருக்கிறாள். கர்த்தர் சொன்னார்னா செய்ப்பா, நான் கூட நிற்கிறேன். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய், கர்த்தர் என்னெல்லாம் உனக்கு காண்பிக்கிறாரோ அதை செய்கின்ற அளவுக்கு மாறிட்டா. முழு ஒத்தாசையும் கொடுக்கிறாள். அப்போ உறுதி, எந்த அளவுக்கு உறுதி? நடுவில் நம்பிக்கையை கைவிட்டுறாம பிள்ளையை பிறக்கிற வரைக்கும் உறுதி. கற்பந்தரிக்க பெலன் அடைந்து வயது சென்ற காலத்திலும் பிள்ளையை பெற்றாள் என்று நாம் வாசிக்கிறோம். 4வது, அவளுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இவ்வளவு அற்புதமான இந்த விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாக இருந்தது என்ன? எதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறது விசுவாசம்? எந்த உண்மைகளின் பேரில் எதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். அது சொல்லும் போதே 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. 11ஆம் வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னு கவனிங்க. சாராளும், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது பாருங்க. she judged him faithful who had promised. she judged him faithful who had promised. நிதானிச்சிருக்கா, யோசித்து பார்த்துருக்கிறா, தியானிச்சு பார்த்துருக்கிறா, அலசி பார்த்துருக்கிறா, ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறா. பார்த்துட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றா. she judged himனா கோர்ட்டில் கேஸை கேட்டு 2 தரப்பையும் விசாரித்து ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாங்களா, அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அது மாதிரி எல்லா காரியங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றா. நிச்சயமா அவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அப்புறம்தான் என்ன சொல்லியிருக்குது? கற்பந்தரிக்க பலன் அடைந்து. என்னைக்கு அவள் கர்த்தரை பற்றி யோசிச்சு பார்த்து, அவர் நல்லவர், வல்லவர், சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர், அவரால் முடியும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாளோ, நிதானிக்கிறாளோ, அப்போதான் கற்பந்தரிக்க பலன் அடைகிறாள். பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளைய பெற்றாள். இது நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, எப்படி நடக்கும் அது? 90 வயசில் எப்படி நடக்கும், கிழவிக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஹவுன்றது தான் பெரிய பிரச்சனை. மார்ட்டின் லூத்தர் அழகாக சொல்கிறாரு பாருங்க. அதை மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை நம்பினால், இஃப் யூ வுட் ட்ரஸ்ட் காட், யூ மஸ்ட் லேர்ன் டு க்ரூசிஃபை த குவெஸ்டியன் ஹவு. நீ தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒன்று சிலுவையில் அறையணும். எதை? எப்படி நடக்கும் என்ற கேள்வியை சிலுவையில் முதல்ல அறையணுன்றார். அவர் ரொம்ப உறுதியான ஆள். மார்ட்டின் லூத்தர் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். வெட்டு 1 துண்ணு 2ன்னு பேசுகிற ஆள் அவர் மார்ட்டின் லூத்தர். அப்படிப்பட்ட ஆள். அவர் சொல்கிறாரு, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனா முதல்ல எப்படி ஆகும்ன்ற கேள்வியை தூக்கி ஏறிடுறார். எப்படி செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார், அதுதான் பெரிய கேள்வியாக இருந்தது. எப்படி நடக்கும்? 90 ஆச்சு வயசு, எப்படி நடக்கும்? ரொம்ப வயசாயிடுச்சே, மலடின்னு வேற சொல்கிறாங்களே, இவ்வளோ வயசில் பிறக்கலையே பிள்ளை, எப்படி ஆகும்? அது எப்படி மாறிச்சு? அந்த கேள்வி எப்படி தூக்கி எறியப்பட்டது? அந்த கேள்வி எப்படி டிஸப்பியர் ஆச்சு, இல்லாமற் போனது? ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்ப ஆரம்பித்தாள். பாருங்க, ஜான் ஓவன் ஒருத்தர் இருந்தார். இவர் கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். இங்கிலாந்து தேசத்தில் பெரிய வேத போதகர். அவர் ரொம்ப நல்லா அழகாக எழுதியிருக்கார் சில காரியங்கள். ஆனால் பழைய இங்கிலீஷில் இருக்குது, அதெல்லாம் இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எபிரேய நிருபத்தை பற்றிலாம் எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறார் பாருங்கள், இதை பற்றி சொல்கிறாரு. அவர் சொன்னதை எடுத்து மற்றவர்களெல்லாம், ஸ்பர்ஜன் இன்னும் மற்றவர்களெல்லாம் இதை எடுத்து இதை பற்றி போதிக்கிற எல்லாருமே இதை ரொம்ப பிரமாதமாக கொண்டு போகிறாங்க. அவர் சொன்னதை எடுத்து
அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கிலீஷில் வாசித்து உங்களுக்கு தமிழில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் ஓவன் என்கிறவர் சொன்னதை முதல்ல இங்கிலீஷில் கவனிங்க. நீங்கள் அவர் சொல்கிறார், the formal object of faith in the divine promises is not the things promised in the first place, but God himself in his essential excellencies of truth or faithfulness and power. அதான் சொல்கிறேங்க. இங்கிலீஷெல்லாம் கொஞ்சம் பழைய இங்கிலீஷாக இருக்கும், எழுதுறதே கொஞ்சம் ஹார்டாக எழுதியிருக்காங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நிதானிச்சோம்னா. என்ன சொல்கிறாரு, விசுவாசம் முதல்ல எதன் மேலே தன் கண்களை வைக்க வேண்டும்? வாக்கு தத்தத்தின் மேலே இல்லைன்றார். கண்ணை விசுவாசம் வாக்கு தத்தத்தின் மேலே வைக்கக்கூடாது. அப்போ எது மேலே வைக்கிறது? வாக்கு தத்தம் பண்ணினவரின் பேரில் வைக்க வேண்டும். என்ன அருமையான சத்தியம் பாருங்க. ஏன் வாக்கு தத்தத்தின் மேலே வைக்கக்கூடாதுன்றாரு? ஏன்னா வாக்கு தத்தத்தின் மேலே வச்சிங்கன்னா அதுதானே பிரச்சனையாக இருக்குது. 90 வயசில் குழந்தை பிறகுன்றாரு, அதுவே பிரச்சனை. வாக்கு தத்தத்தை பார்த்தாலே முன்னேற முடியாது. ஏன்னா வாக்கு தத்தம் தான் நம்ப முடியாததா இருக்குதே, ரொம்ப பெருசாக இருக்குதே. அநேக ஜாதிகளுக்கு தாப்ப எப்போ ஆரம்பிச்சு எப்போ பண்ணுறது? 60 வயசில் சொன்னார், 90 வயசு ஒன்றுக்கு நடக்கல. வாக்கு தத்தத்தை பார்க்க பார்க்க அதைரியம் தான் வருது, சோர்வு தான் வருது. வாக்கு தத்தத்தை பார்க்க பார்க்க ஐயோ இவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் இப்படியா, இது எப்போ நிறைவேறும் அப்படின்னு தான் வருது. வாக்கு தத்தத்தை பார்த்தா பிரச்சனை தான் வருது. ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவரை பார்க்கும்போது வாக்கு தத்தம் ஒரு பிரச்சனையா தோன்றாது. என்ன மாதிரி ஒரு அற்புதமான சத்தியத்தை சொன்னார் பாருங்க. உலகத்துக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 350-400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. வாக்கு தத்தத்தின் மேல கண்ணை வைக்க கூடாது. முதல்ல கண்ணை எங்க வைக்கணும்ன்றாரு? வாக்கு தத்தத்தின் மேல ரொம்ப வைக்காம வாக்கு தத்தம் பண்ணினவரின் மேல். அந்த பண்ணினவரின் மேல்னா எதை மேல வைக்க சொல்றாரு? அவரை பற்றிய எதன் மேல வைக்கணும்? His excellence, essential excellencies. அப்படின்னா அவருடைய மேன்மையான குணங்கள், அவருடைய அற்புதமான பண்புகள், அவருடைய சுவாபம், அவர் யார் என்பதன் மேல, அவருடைய அடிப்படை குணாதிசயத்தின் மேல கண்களை வையுங்கள்ன்றாரு. 3 காரியத்தை சொல்றாரு இங்க. ஆனா 3 காரியத்துக்கு மேல இருக்குது. இங்க சுருக்கமா சொல்றாரு. ட்ரூத், அவர் உண்மை உள்ளவர், உண்மையே பேசுகிறவர் இல்லையா? 2வது அவர் ஃபெய்த்ஃபுல், அவர் சத்தியத்தை பேசுகிறவர். பிறகு உண்மை உள்ளவர், ஃபெய்த்ஃபுல்னா உண்மை உள்ளவர். அதுக்கப்புறம் அவர் வல்லமை நிறைந்தவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லவர் சொல்லலாம், சர்வ வியாபி. இதெல்லாம் எசென்ஷியல் எக்ஸலன்சிஸ், அவருடைய அடிப்படை மேன்மையான குணங்கள், பண்புகள். கர்த்தர் யார்? அவர் அன்பானவர், பொய்யே உரைக்க முடியாதவர், அவர் பொய்யுரையாத தேவன், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, நீதி உள்ளவர். என்னைக்கு தப்பு பண்ணதே கிடையாது. அவருடைய ஒரு செயலில் கூட நீங்க தப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. சத்தியத்தையே பேசுகிறவர், சரியான காரியங்களையே செய்கிறவர், வாக்கு மாறாதவர், சொன்னது அப்படியே செய்கிறவர். இந்த எக்ஸலன்சிஸ் ஆஃப் ஹிஸ் நேச்சர், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்களுடைய மேன்மையான காரியங்கள் மேல அவருடைய கண்களை வைத்து நிதானிக்கிறாள். இவர் எப்படிப்பட்டவர்? யார் எனக்கு சொல்லி இருக்கிறது? 90 வயசுல யார் சொன்னது? மலடியா இருக்கிறவளுக்கு யார் சொல்றது? அடுத்த வருஷம் வர்றேன் உனக்கு ஒரு குமாரன் இருப்பானே, யாரு சொன்னதுன்னு யோசித்து பார்க்கறா. சர்வ வல்லவர் சொல்லியிருக்காரு. யாரு சொன்னது? சத்தியத்தை மட்டுமே பேசுகிறவர் சொல்லியிருக்காரு. யாரு சொன்னது? பொய் உரையாதவர் சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? உண்மையானவர், உத்தமமானவர் சொல்லியிருக்கிறாரு. யாரு சொல்லி இருக்கிறது? நீதியை மாத்திரம் செய்கிறவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னார்னா நிச்சயமா நடக்கும். இப்படிதான் இந்த ஹவுன்ற கொஸ்டினை ஒழிக்க முடியும். எப்படின்றது அப்படிதான் ஒழிக்க முடியும். 2 கேட்டார், எப்படி கோயில் கட்ட போறீங்க? அதை பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? எப்படி இடத்த வாங்கணுமோ அப்படியே தான் கட்ட போறோம். எப்படி நடக்குங்க அது அப்படின்னாரு. எப்படி நடக்குன்ற கேள்விக்கு தான் அங்கே இடமே இல்லை. யார் இதை நடத்துவான்றதுல தான் கவனம் இருக்குது. நான் கர்த்தரை தியானிக்கிறேன் தினந்தோறும். அவர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர். இவ்வளோ நாள் நடத்துகிறவர் இனிமேலும் நடத்துவார். என்னை எந்த இடத்துல இருந்து தூக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் இனிமேலும் செய்வார்.
அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தினந்தோறும் யோசித்து பார்க்கிறேன். அவரால் கூடாத ஒன்று இருக்கிறதா? இல்லை. இதெல்லாம் தியானிக்க தியானிக்க நினைக்க இதன் மேல கவனத்தை செலுத்த அவர் யார், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய மேலான குணாதிசயங்கள் என்ன, அவருடைய உண்மை, உத்தமம், நீதி, நியாயம், இதெல்லாம் யோசித்து பார்க்க அவர் நிச்சயமா கைவிட மாட்டார்ன்றது எனக்கு நிச்சயமா தெரியுது. இப்படிதான் வாழ்க்கையை நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கு. பாருங்க, விசுவாசம்ங்கிறது இதுதான். விசுவாசம்ங்கிறது வாக்குத்தத்தம் மேல கவனத்தை முதல்ல வச்சுட்டீங்கன்னா அங்கேயே பிரச்சனை ஆயிடும். ஏன்னா வாக்குத்தத்தம் ரொம்ப அன்பிலீவபிளா இருக்குது. கோயில் கட்டணும்னா அதையே யோசிச்சுட்டு இருந்தா அது ஐயோ இவ்வளோ எப்படி கட்டுறது அப்படின்றது ஆயிடும். இல்லை, கட்டுறதுக்கு நடத்துகிறவர் யார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் யார்? காரியங்களை சாத்தியமாக்குகிறவர் யார்? எப்பேற்பட்ட தேவன், எவ்வளோ பெரியவர், நல்லவர், வல்லவர். இதே யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படி செய்வோங்கிறது மறைஞ்சு போயிடுது, செய்வோங்கிறது உறுதியாகி விடுகிறது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம். இருக்கீங்களா? வாக்கு தத்தத்தின் மேலே இல்லை, எங்கே வைக்கணுமா? வாக்கு பண்ணினவர் மேல். நல்லா பாடுறோம், வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு பண்ணவர் தான் அது மெயின். அதை விட்டுட்டோம்னா வாக்கு தத்தத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். வெறும் வாக்கு தத்தை பார்த்துட்டுனா குழம்பிடுவோம். வாக்கு பண்ணினவரை கவனியுங்கள். உங்களுடைய தேவன் யார்? இந்த தேவன் சதா காலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அதை யோசித்து பாருங்க. ஐந்தாவது, அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்ன? பலன் என்னங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெறும் ஒரு பிள்ளை பிறக்கிறது இல்லை பலன். ஒரு பிள்ளை முதல்ல பிறக்கணும். அது அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் ஒரு பகுதி தான் அது. ஒரு பிள்ளை முதல்ல பிறக்கணும், ஈசாக்கு. அதன் மூலமாக ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனம் என்கிற சந்ததி உண்டாகணும். அந்த சந்ததியிலே இயேசு பிறக்கணும். ஆபிரகாமுடைய குமாரனாக பிறக்க வேண்டும். 2000 வருஷத்துக்கு பிறகு வாக்கு தத்தம் தொடருது, பிறக்கணும். அவர் பிறந்து அதுக்கப்புறம் இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை ஜாதி, ஜனங்கள், மொழி, இனத்தை சேர்ந்தவர் உலகமெங்கும் வெளிப்படுத்தல பார்க்குறோம். எவ்ரி டங், ட்ரைப் அண்ட் நேஷன், எல்லா தேசத்தார், இனத்தார், மொழிக்காரர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்காங்களாம். பாருங்க, எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுகிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்ததுனால. சரீரம் செத்தது என்று எண்ணப்படுகிறது அவனுடைய சரீரம். இவளுடைய கற்பம் செத்தது என்று, ரெண்டும் செத்து போன கேஸு, ரெண்டும் உயிரற்ற கேஸு, ரெண்டும் ஒன்றும் நடக்காதுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த செத்து போன 2 பேரை வச்சு, செத்ததுக்கு ஈடான 2 பேரை வச்சு, ஜீவனற்ற 2 பேரை வச்சு, இவங்க 2 பேரை பார்த்தாலே ஒன்றும் நடக்காதுன்ற 2 பேரை வச்சு கர்த்தர் பெரிய சந்ததியை ஏற்படுத்தி இயேசுவை கொண்டு அப்புறம் அதன் மூலமாக திரளான ஜனங்கள், வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ணில் அடங்கா ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்கி இருக்கிறாரு. கடலின் மணலத்தனையாக ஒரு விசுவாச சந்ததியை உலகம் பூரா உண்டாயிருக்கிறாரு. அந்த சந்ததியில நீங்களும் நானும் ஒருவராக இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தான் விசுவாசத்தினுடைய பலன். நல்ல காலம் நம்ம அம்மா விசுவாசித்தாங்க. சாராள் விசுவாசிச்சதுனால நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். திருந்தினாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலம் திருந்தி வந்தாங்க, நல்ல காலம் ஒத்துழைச்சாங்க, நல்ல காலம் நல்ல புத்தி வந்தது, நல்ல காலம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு நினைச்சாங்க. அந்த அம்மானால அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நாம் இங்கே இருக்கிறோம். எவ்வளோ பெரிய வாக்கு. நான் சொல்கிறேன், நீங்களும் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவளை போலவே ஒரு சகாப்தம் படைப்பீர்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு பின்னால் தலைமுறையாக அது விளங்கும்படி செய்வார். 1000 தலைமுறைகளுக்கு உங்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் தொடரும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசியுங்கள். உங்கள் சந்ததியார் 50 தலைமுறைக்கு அப்புறம் பேசுவாங்க உங்களை பற்றி. எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்டார், கர்த்தரால் அழைக்கப்பட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டார், கர்த்தரை விசுவாசிச்சாரு. அவரால் தான் நாங்கள் எப்படி இருக்கிறோம். நான் எங்கள் பாட்டி அடிக்கடி நினச்சி பார்க்கறது,
நான் சொல்கிறேன், அந்த பாட்டிக்கு முன்னால் சாராள்னு பாட்டி இருக்கிறாங்க எனக்கு. அவங்களையும் நான் நினச்சி பார்க்குறேன். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அப்படி எடுத்து பயன்படுத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர். கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாலை வேளையில் ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேசுவீராக. நம்பிக்கையற்று வந்திருக்கிறவர்கள், கர்த்தாவே, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறவர்கள், வாழ்க்கை உடைந்து போனவர்கள், நொறுங்கி போனவர்கள், கஷ்டத்தில் கிடக்கிறவர்கள், கீழே கிடக்கிறவர்கள், பாழாய் போன வாழ்க்கைகளை உடையவர்கள், கர்த்தாவே, இன்றைக்கு உயிர் பெறட்டும். விசுவாசம் கற்பத்தை பலனடைய செய்தது போல இன்றைக்கு விசுவாசம் அவர்களுக்குள்ள புது பலனை உண்டாக்கட்டும். கர்த்தாவே, கழுகுகளைப் போல எழும்ப செய்யட்டும். புது வாழ்வை அவர்களுக்கு தருவீராக. புதிய நம்பிக்கையை அருள்வீராக. இன்றையிலிருந்து புதிய ஒரு விசுவாச வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். அநேகருக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலத்தை நீர்களுக்கு என்று வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, அந்த காரியங்கள் நிறைவேறும்படி செய்வீராக. உடைய வார்த்தை தொடர்ந்து எங்கள் உள்ளங்களோடு இடைப்படட்டும். கர்த்தாவே, எங்களை உருவாக்கட்டும். உடைய நோக்கங்களை நிறைவேற்றட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை எழுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.